ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கி குக்கர் லைட். ஸோ இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்றது யம்மியான தாளிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து அரிசி ஒரு அரை கப் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா ஆட்டாங்கல்ல போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அதில் அளவாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வரும். எக்ஸஸாக வாட்டர் இருந்தது அப்படின்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு அந்த மாவை வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஈரப்பதம் வந்து இருக்கணும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி தட்டில் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டக்கூடாது. பால்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து குவிக்காக வந்து வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா பால்ஸ் வந்து வெந்துடுச்சு. தொட்டு பார்த்தீங்கனாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் போட்டு வணக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு தாளிச்சிட்டு இப்போ வேக வச்சுருக்கிற அந்த பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேகும்போது வந்து ஒட்டி இருக்கும், அதனால் அதை தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு கலக்கும் போதே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் அதிலேயே போட்டு கலந்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து சால்ட் போட வேண்டாம். நான் வந்து அதில் போடலை, அதனால் வந்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து போட்டிருக்கேன். இப்போ எல்லா பால்ஸையும் வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். லைட்டாக இது வந்து சூடாகணும். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து சூடாயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக வந்து செஞ்சிடலாம். அரிசி மாவு ரெடிமேடாக இருந்தாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.